திமுக முடிவு பண்ணிடுச்சு, இனிமேல் நம்ம வந்து நேர்மையா போய் ஓட்டு கேட்டா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இருக்கவே இருக்கு ஒரே ட்ரம்ப் கார்டு சிறுபான்மை மக்கள் ஓட்டு. அந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா, அவங்க அமைதியா இருந்தாலும் இவங்களா தூண்டி தூண்டி, இத பாருங்க சிக்கந்தர் மலை, இந்த மலை எங்களோடது நான் சொல்றேன், இந்துக்கள்லாம் அவங்களுதுன்றாங்க, இதெல்லாம் நியாயமா, இதை நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டு, நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் அரசியல்ல தான் இருக்கிறேன், அரசியல் பாரம்பரியத்துல தான் இருக்கேன். நான் எம்ஜிஆர் ஆட்சியும் பார்த்திருக்கேன், ஜெயலலிதா ஆட்சியும் பார்த்திருக்கேன், எல்லா ஆட்சியும் பார்த்திருக்கேன். கருணாநிதி இருக்கிற ஆட்சி கூட நான் பார்த்திருக்கேன். இந்த அளவுக்கு மோசமா இல்ல. அவரு கூட ஓரளவுக்கு சில விஷயத்துல கரெக்டா கண்ட்ரோலா இருப்பாரு. 2 பேர் தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. எப்படின்னா, அடிபடுறதுக்கு அத விக்டிம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, தலித்தா இருந்தா விக்டிம் நல்லது, விக்டிமா இருந்தா தலித்தா தான் இருக்கணும், வேற யாருமே இருக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி அடிக்கிற கை யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்ல இருக்கணும். பிராமணர்கள் அடிக்கணும், தலித் வாங்கணும். இந்த இந்த கொட்டேஷன்லயே தான் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசுல நடந்த சின்ன சின்ன விஷயங்களை எவ்வளவு பெருசு பூதாகரமாக்கி, நீங்க தலித்துக்கு விரோதிகள், இந்த நீங்க காரணம் வந்து நீங்க பாஜகவின் அடிமை, பாஜக சொல்றதை நீங்க கேக்குறீங்க, பாஜக சொல்றதை கேட்டதுனாலதான் சனாதனத்தின் விளைவாதான் தலித் மக்கள் மீது தாக்குதல், என்னென்னமோ சொன்னாரு. இந்தியாவில வேற எங்கேயாவது பாஜக ஆளும் மாநிலத்தில் நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு அது ரியாக்ஷன் எப்படியா இருந்திருக்கும். நமக்கு எல்லாம் கூப்பிடாம ஒரு விருந்தாளி வந்திருப்பாருங்க, அழையா விருந்தாளியா ஒருத்தர் வந்திருப்பாரு, ஜிப்பா போட்டுட்டு, இப்ப டிஷர்ட் போட்டு வந்திருப்பாரு ராகுல் காந்தி. கிளம்பி நேரம் வந்துருவாரு, வந்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல அப்படின்னு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆச்சரியமான விஷயம் தான், திருமாவளவன் உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப எப்படி சொல்றது, ஆமான்னு சொல்றதா இல்லையா, அதை மீறி நேத்து அவர் வெடிச்சிட்டு இருக்காரு. அவரால் முடியாம நேத்து ஒரு பொதுக்கூட்டத்துல எங்களால முடியல, இதெல்லாம் சகிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இந்த வேங்கை வயல் விஷயத்துல போலீஸ் பண்றது எல்லாமே முழுக்க முழுக்க, ஏற்கனவே போலீஸ் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த நாட்டிலுமே. அது இந்த இந்த மாதிரி ஒரு ஆட்சியில வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அதுதான் கவர்னர் என்ன சொல்றாரு, சமூக நீதி சமூக நீதினு காலையில இருந்து காது கிழிய பேசுறீங்களே, இதுவா உங்க சமூக நீதி? பெண்கள் நடக்க முடியல ரோட்ல. ஏங்க ஒரு 4-5 நாள் முன்னாடி தாம்பரம் பகுதியில 12 இடத்துல செயின் ஸ்நாச்சிங், அதுல ஒருத்தர் காவலர், பெண் காவலர். இது ஒரு ஆட்சியா கேட்டா, சமூக நீதியோட ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்றது கேவலமா இல்லையான்னு கவர்னர் சொல்றாரு. கேட்டா கவர்னர் தப்புன்றீங்க. தீத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் அட்வொகேட் குமரகுரு அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. செய்திகள் பல தகவல்கள் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நேராக நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த வேங்கைவெயில் விஷயம் வந்து இப்போ மறுபடியும் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்க மாதிரி, அரசியலத்தில் சூடு பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது சார். ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தான் கவர்னர் அவர்களுமே வந்து சமூக நீதிங்கிற ஒரு போர்வையில் இங்கே நிறைய அநீதிகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த உசிலம்பட்டியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது மாதிரியான தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் பட்டியலின மக்களை டார்கெட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் நிறைய நடக்குது சார். ஆனால் சமூக நீதி நிறைய மாநில அரசு பேசிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பட்டியலெடுத்து மக்கள் மேல தாக்குதல்ங்கிறது வந்து நான் எப்பவுமே ஒரு ஸ்டேட்ல தான் நடக்குது, ஒரு ஊர்ல தான் நடக்குதுன்னு நான் குறுகி பார்க்க விரும்பலைங்க. அது இந்தியா முழுக்க நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. எங்கெங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிற இடத்துல எல்லாம் நிறைய குறைஞ்சிட்டு வருதுன்றது உண்மை. ஆனா இந்த வேங்கை வயல் விஷயத்தையுமே, இந்த உசிலம்பட்டியில சிறுநீர் கழித்த விஷயமே இதுக்கு முன்னாடி எப்படி பார்க்கப்பட்டதுன்னு பாருங்க. அப்பதான் அதுதான் உண்மையான இதுல வந்து நமக்கு கோவப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசுல நடந்த சின்ன சின்ன விஷயங்களை எவ்வளவு பெருசு பூதாகரமாக்கி, நீங்க தலித்துக்கு விரோதிகள், இந்த நீங்க காரணம் வந்து நீங்க பாஜகவின் அடிமை, பாஜக சொல்றதை நீங்க கேக்குறீங்க, பாஜக சொல்றதை கேட்டதுனாலதான் சனாதனத்தின் விளைவாதான் தலித் மக்கள் மீது தாக்குதல், என்னென்னமோ சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதே திருப்பி நடக்குது. ஆனா ரியாக்ஷன் பாருங்க, இதே வேங்கை வயல் விஷயமோ இல்ல இந்த தலித் ஒருத்தர் மேல வந்து சிறுநீர் கழித்த விஷயமோ, இதே அதிமுக ஆட்சியிலேயோ இல்ல வேறு இந்தியாவில வேறு எங்கேயாவது பாஜக ஆளும் மாநிலத்தில் நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு அது ரியாக்ஷன் எப்படியா இருந்திருக்கும். நமக்கு எல்லாம் கூப்பிடாம ஒரு விருந்தாளி வந்திருப்பாருங்க, அழையா விருந்தாளியா ஒருத்தர் வந்திருப்பாரு, ஜிப்பா போட்டுட்டு, இப்ப டிஷர்ட் போட்டு வந்திருப்பாரு ராகுல் காந்தி. கிளம்பி நேரம் வந்துருவாரு, வந்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல அப்படின்னு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த போக்கை தான் நாங்க கண்டிக்கிறோம்.
வேங்கை வயல்ல கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்ன ஒரு விஷயத்த இப்ப கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும் போது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க மேலே திருப்பிடுறது. ஆனா இப்ப மொத்தத்துல திமுக வந்தாலே பட்டியலினத்து மக்கள் மேல தாக்குதலும் கொடுமையான செயல்களும் நடக்கும். ஆனா என்ன இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம்னா திருமாவளவன் அங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப எப்படி சொல்றது? ஆமான்னு சொல்றதா இல்லையா? அதை மீறி நேத்து அவர் வெடிச்சிட்டு இருக்காரு. அவரால முடியாம நேத்து ஒரு பொதுக்கூட்டத்துல எங்களால முடியல, இதெல்லாம் சகிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இந்த வேங்கை வயல் விஷயத்துல போலீஸ் பண்றது எல்லாமே முழுக்க முழுக்க தவறு. அதனாலதான் நாங்க முதல்ல இருந்து என்ன சொல்றோம்னா, நீங்க இதை சிபிஐ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அது எங்கேயுமே யாரும் காதை கொடுத்து இல்ல சிபிஐ கொடுக்காததுக்கு காரணம் என்ன சார்? சிபிஐ கொடுத்தா உண்மை வெளியில வந்துரும். இந்த இடைநிலை சாதி யாரோ அந்த ஊர்ல யார் இவங்களை ஒடுக்குறாங்களோ அந்த சாதியின் சேர்ந்தவர்கள் அதை யாருன்னு சொல்ல வந்துரும். அந்த அப்படி வந்துருச்சுன்னா அவங்க மேல இருக்க நம்பிக்கை வந்து திமுக மேல இருக்க நம்பிக்கை அவங்களுக்கு போயிடும், ஓட்டு குறையும். நான் பல பேட்டிகள்ல சொல்றது எல்லாமே என்னன்னா 2 பேரை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. எப்படின்னா அடிபடுறதுக்கு அத விக்டிம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தலித்தா இருந்தா விக்டிம் நல்லது, விக்டிமா இருந்தா தலித்தா தான் இருக்கணும், வேற யாருமே இருக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி அடிக்கிற கை யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்ல இருக்கணும். பிராமணர்கள் அடிக்கணும், தலித் வாங்கணும். இந்த இந்த கொட்டேஷன்லயே தான் போயிருப்பாங்க. அதை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா திமுக தாங்காது. ஏன்னா இது அடி வாங்கினது இந்த தலித், அடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. கேட்டா உடனே பார்ப்பனியம், சனாதனம், பிராமணியம், பிராமணர்கள் அப்படி வந்துருவாங்க. இந்த வேங்கை வயல் விஷயத்துல பிராமணர்களா கலந்தாங்க. அப்ப கலந்தது யாருன்னு நாங்க முதல்ல இருந்து கேட்டு இருக்கோமே. இப்ப என்ன பண்ணாங்க, எங்க கலந்தவங்க இவங்க தான் சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லி அவங்களே தான் கலந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல உசிலம்பட்டியில பாத்தீங்கன்னா கொடுமையிலும் கொடுமை. இதை விட ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு ஒரு 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 வந்து இடைநிலை சாதியை சேர்ந்தவர் தண்ணி அடிச்சுட்டு ஒரு தலித்தோட ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு சிறுநீர் கழிச்சாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ்ல. மத்திய பிரதேஷ்ல அது பண்ணதுக்கு இங்க இருக்கிற ஸ்டாலின், இங்க இருக்கிறவங்க ராகுல் காந்தி நேரா பிளைட் எடுத்துட்டு போயிட்டாரு. இது எந்த ஊர்ல நடக்கும்? பாஜக எப்படி பாத்தீங்களா? பாஜக தான் இது பண்ணுச்சு. அவர்தான் அவங்க சொல்லி தூண்டுதல் தான் அது பண்ணுச்சுன்னு தமிழ்நாட்டுல 4 நாளா விவாதங்கள், இந்தியா முழுக்க எல்லா பத்திரிகைகளையும் எல்லா ஊடகங்களையும் விவாதம். ஆனா இன்னைக்கு உசிலம்பட்டியில அதே திமுக ஆட்சியில அதே மாதிரி ஒரு தலித்தை கூப்பிட்டு வேணுன்ட்டு மேல சிறுநீர் கழிச்சிருக்காங்க. அவரோட குழந்தை 6 வயசு குழந்தை அங்க நின்னு பார்க்க உங்க அப்பா நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அது யார் பண்ணது? அது ஏன் அவங்க அவங்க பேரை சொல்ல மாட்டீங்க? அவங்க எந்த 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 மனநிலையை அவங்க அது பண்ணாங்க? ஏன்னா அது உள்ள போனீங்கன்னா விஷயம் வெளியில வந்துரும். ஏன்னா அதுல ஒரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தது. அந்த திருவிழால இந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மனிதர் வந்திருக்காரு. வந்துட்டு அவர் எதேச்சையா என்ன பண்ணிருக்காரு, வேஷ்டியை வந்து முட்டிக்கு மேல கட்டி அவர் டான்ஸ் ஆடி இருக்காரு. அங்கங்க போயிட்டு வந்திருக்காரு அந்த ஃபங்க்ஷன்ல. அதை பார்த்துட்டு நாங்க இருக்கிற இடத்துல நீ எப்படி வந்து வேஷ்டி வந்து மடிச்சு கட்டலாம் அப்படின்னு இந்த இறைநிலை சாதிகள் எல்லாம் அவர்கிட்ட சண்டை போக அவர் பயந்து போய் என்ன பண்றாரு, ஊரை விட்டு வெளியில போய் எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு இருந்திருக்காரு ஒரு 4-5 நாள் ஊரெல்லாம் அடங்கட்டோன்னு. அதுக்கப்புறம் அவர் பொறுமையா வந்து ஊருக்குள்ள வந்திருக்காரு. எல்லாம் தீர்ந்து போச்சு, எல்லாம் மறந்துருப்பாங்கன்னு. கங்கணம் கட்டி வெயிட் பண்ணி வேட்டை நாய் மாதிரி வெயிட் பண்ணி அவர் வந்த உடனே அவரை புடிச்சு அடிச்சு அவர் குழந்தை முன்னாடி 6 வயசு குழந்தையோட வந்திருக்காரு. அந்த குழந்தைக்கு முன்னாடியே அவரை அடிச்சு அவர் மேல யூரின் எல்லாம் போய் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. 2 நாள் பொறுத்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஒரு ஊடகங்களும் இதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. அந்த பட்டியலினத்து மக்களுக்காக உயிர் வாழுகிற தியாகி திருமாவளவன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை அதை பத்தி பேசல. ஒருவேளை மத்திய பிரதேசல சிறுநீர் கழிச்சா பாவம், தமிழ்நாட்டுல சிறுநீர் கழிச்சா அது வந்து புண்ணியம் போல என்னன்னு தெரியல. அதெல்லாம் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. இந்த மாதிரி மனப்பக்குவம் போக்கு திமுக அரசாங்கத்துல எப்பவுமே இருக்கும். கூட்டணி கட்சிகள்லாம் நிலை வித்வான்கள் போல அங்க உட்காந்துட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு சரி நீங்க என்ன வேணா பண்ணுங்க நாங்க கேட்கிறோம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அதே சார் கவர்னர் சொல்றதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும்? சமூக நீதிங்கிற பேர்ல அநீதிகள் தான் நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட அந்த ஈஸியாக நடந்த சம்பவத்தை வச்சு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவர் வந்து மாநில அரசை குற்றச்சாட்டு மட்டுமே வைக்கிற மாதிரி இது இல்லையா? இல்லைங்க, இது மாதிரி சம்பவம் நீங்க ஊடகத்துல இருக்கீங்க, நான் தப்பா சொன்னா நீங்க என்ன திருத்துங்க. இந்த மாதிரி சம்பவம் போன 5 வருஷத்துக்கு நடந்துதா? இல்ல நடந்துச்சு அப்படிங்கும்போது சார் அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி கேஸ் ஃபைல் ஆயிருக்கு.
இது மிகப்பெரிய ஒரு அரசியல் தலையீடு ரொம்பவே கம்மியா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார். இல்லைங்க, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் சரி வீடியோ இருக்குல்லைங்க. இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஆமா. ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஜெயலலிதா பீரியட்ல ஒரு அதிமுக கொடி போட்ட காரு பெண்களை விரட்டி வந்து நடு ரோட்ல இப்படி திரும்பி நின்னு வழி விடாம நின்னு இருக்கா பாத்திருக்கீங்களா? இல்லைங்க. எனக்கு தெரியல. ஏன்னா இல்லை எனக்கும் அதான் எனக்குமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நான் ஊடக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்குமே பெருசா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் அந்த மாதிரி செய்திகள் பார்த்ததும் இல்லை. இல்லைங்க, நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் அரசியல்ல தான் இருக்கிறேன். அரசியல் பாரம்பரியத்துல தான் இருக்கேன். நான் எம்ஜிஆர் ஆட்சியும் பார்த்திருக்கேன், ஜெயலலிதா ஆட்சியும் பார்த்திருக்கேன், எல்லா ஆட்சியும் பார்த்திருக்கேன். கருணாநிதி இருக்கிற ஆட்சி கூட நான் பார்த்திருக்கேன். இந்த அளவுக்கு மோசமா இல்ல. அவரு கூட ஓரளவுக்கு சில விஷயத்துல கரெக்டா கண்ட்ரோலா இருப்பாரு. மத்த விஷயத்துல எப்படி நமக்கு அது உடன்பாடு இல்ல, வேற விஷயம். ஆனா இப்ப நடக்கிற ஆட்சி இருக்கு பாருங்க, இது போன்ற ஒரு மோசமான ஆட்சி வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அதுக்கு நல்ல உதாரணம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். திமுக அப்படின்னு ஒரு கொடியை போட்டுக்கிட்டா எங்க வேணாலும் போலாம். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போலாம், யார வேணாலும் மிரட்டலாம். எப்படிங்க அந்த தைரியம் வரும்? நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த இது வந்து நான் ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பா கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்றேன். அதாவது உலகம் முழுக்க நீங்க வந்து குற்றங்களை தடுக்க முடியாதுங்க. குற்றங்கள் உலகம் முழுக்க நீங்க எந்த கண்ட்ரி உலகத்துல மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றீங்களோ அங்கேயும் குற்றம் நடக்கும். மனிதன் உள்ள வரை குற்றம் நடக்குங்க. ஆனா குற்றம் நடக்கும் விதம் இருக்குல்ல, ஆமா. அதத்தான் வந்து பார்த்து இது இது வந்து காட்டாட்சி, இது நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் குற்றம் நடக்கிற தன்மை. ஒரு கிராமத்துல ஒரு இருட்டுல இருட்டுல யாரும் இல்லாத இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரை போய் பணம் பறிச்சு கைய கத்தியை காமிச்சு மிரட்டுறதுன்றது வந்து ஒரு குற்ற செயல், அவ்வளவுதான். அதை வந்து தடுக்க முடியாது. அவனை வந்து கூப்பிட்டு அவனை தண்டிச்சு அவனை அடுத்த நாள் பண்ண முடியாம பண்ண முடியும், இது ஒரு குற்ற செயல். ஆனா அதே மவுண்ட் ரோட்ல மத்தியானம் 12 மணிக்கு பெண்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும் போது பட்ட பகல்ல ஒரு ஆள் ஒரு பெண் கிட்ட போயிட்டு செயினை கழட்டுன்னு சொன்னாருன்னா அது காட்டாட்சி, கண்ட்ரோல் இல்லாத ஆட்சின்னு அர்த்தம். ரெண்டுமே குற்றம் தான். அங்கேயும் அவர் செயின் பறிக்கிறாரு, இங்கேயும் செயின் பறிக்கிறாரு. அங்கேயும் கொலை நடக்குது, இங்கேயும் கொலை நடக்குது. ஏன் ஆம்ஸ்டாங் கொலையை பார்த்து எல்லாருமே வந்து அவ்வளவு கண்டிக்கிறோம்? என்னங்க இது? பட்ட பகல்ல ஒரு விஐபி அவரை ஈஸியா கொண்டுட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கான்னா என்ன இல்லைன்னா பயமின்மை. ஒரே வார்த்தையில சொன்னா சிஸ்டம் மேல அவங்களுக்கு பயம் இல்லை. நான் சொல்றதுதான் இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்றது எப்போ உங்களுக்கு அந்த திமிர் வருதோ அப்ப நீங்க யூ டென் டு கமிட் மிஸ்டேக்ஸ். இதேதான் பண்ணாங்க நேற்று ஈசிஆர்ல கூட. கொடியை போட்டுக்கிட்டு போதையில என்ன மீறி இந்த ஆட்சியில ஏதாவது பண்ண முடியுமா நீங்க? நான் சாதாரண ஆளா? அந்த திமிர் மனசுல வரும்போது தான் ஒரு குடும்பத்துல போயிட்டு இருக்கும் போது வண்டி வச்சு மறைக்கிறது. அதுக்கு போலீஸ் இவங்கெல்லாம் ஒரு போலீஸான்னு தெரியல எனக்கு. நான் இத்தனை வருஷமா நான் பிராக்டிஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு போலீஸை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. என்ன காரணத்துக்காக துரத்துனாங்கன்னா அந்த குடும்பத்துல வந்த பெண்கள் வந்த கார் வந்து இவங்களோட சொகுசு கார் மேல லைட்டா உரசிருச்சான். அதனால ஆதங்கப்பட்டு ஆத்திரப்பட்டு பின்தொடர்ந்தாங்களாம். இப்படி லைட்டா இடிச்சிட்டீங்கன்னா பின் தொடர்ந்து போய் சுத்தி நின்று மறிச்சு அடிப்பீங்களா டம் டம்னு கார? இது எந்த அளவுக்கு போறாங்க பாருங்க. அதுவும் குற்றம் நடந்து 4 நாள் ஆச்சு. நேத்து ஊடகத்துல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தனிப்படை நேத்து தான் செஞ்சு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் படையே இல்ல அவங்கள்ட்ட. இன்னைக்கு நேத்து தான் தனிப்படை சேர்ந்திருக்கு. ஏற்கனவே போலீஸ் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா போலீஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த நாட்டிலுமே. அது இந்த இந்த மாதிரி ஒரு ஆட்சியில வந்து நீங்க என்ன வேணா பண்ணணும்னா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அதுதான் கவர்னர் என்ன சொல்றாரு? சமூக நீதி சமூக நீதின்னு காலையில இருந்து காது கிழிய பேசுறீங்களே, இதுவா உங்க சமூக நீதி? பெண்கள் நடக்க முடியல ரோட்ல. ஏங்க ஒரு 4-5 நாள் முன்னாடி தாம்பரம் பகுதியில 12 இடத்துல செயின் ஸ்நாச்சிங். அதுல ஒருத்தர் காவலர், பெண் காவலர். இது ஒரு ஆட்சியா? கேட்டா சமூக நீதியோட ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்றது கேவலமா இல்லையான்னு கவர்னர் சொல்றாரு. கேட்டா கவர்னர் தப்புன்றீங்க. சரிங்க சார். இப்போ வேங்கவியல் பத்தி இவ்வளவு விஷயம் நம்ம பேசணும். அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி இப்போ வந்து கோர்ட்ல நடந்த விஷயங்கள் பத்தி இப்போ நம்ம பேசலாமா சார்? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் கொடுக்க சொல்லி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயத்துல மட்டும் போலீஸ் செஞ்சது என்ன, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சில கண்டனங்கள் தெரிவிச்சது மட்டும் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த விஷயமே தவிர மற்றபடி குற்றத்தின் தன்மைக்குள்ளெல்லாம் சுப்ரீம் கோர்ட் போகவே இல்லை. அவங்க வந்து குற்றவாளியை பிடிக்கிறது எல்லாம் எதுவுமே சொல்லல. அந்த அந்த ஒரு பாகத்தை மட்டும் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் லீக் ஆனதை பத்தி ஹைகோர்ட் சொன்ன கமெண்ட் அது திருப்பி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி
சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதனால அதை வந்து பேசக்கூடாது. மற்றபடி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விஷயங்கள், இப்ப நீங்க ஒரு சின்ன உதாரணங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஹத்ரஸ்ன்னு ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல வந்து யூபியில ஒரு பெண் கொல்லப்பட்டாங்க, கற்பழிச்சு. ஆமா அது ராகுல் ஆமா ஆமா காந்தி ராகுல் காந்தி போய் அங்க டென்ட் போட்டு உட்கார்ந்தார், ஞாபகம் இருக்குங்களா? அதே ஆமா மாதிரி சார். வெமுலான்னு ஒருத்தர் வந்து இதுல ஆந்திரால யூனிவர்சிட்டியில ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி அவர் பாடி மடியில போட்டு ஓன்னு அழுதாரு, தெரியுங்களா? அந்த அந்த ராகுல் காந்தி இப்ப எங்காவது இருக்காரா பாத்தீங்களா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல ஏதாவது சொல்றாரா? இல்ல எதனால ராகுல் காந்தி இன்னும் வரல நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய கவனத்துக்கு இது போகலையா? இல்ல மாநில காங்கிரஸ் வந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகலையா? என்ன நினைக்கிறீங்க சார் நீங்க? இல்ல, அவர் வீட்டுல ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாரு. அது பாஜக ஆளும் மாநிலத்தில் மட்டும்தான் பீப் பீப் சவுண்ட் கேட்கும். மத்த மாநிலத்துல எல்லாம் அது வந்து டிஃபங்க்ட் ஆகி ஃபங்க்ஷனே ஆகாம இருக்கும். அதனால அவர் காதுக்கே போகாது. எங்கெங்கெல்லாம் நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி பதில் சொல்லணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவரு, அகில இந்திய லெவல்ல இருக்கிறவரு. அவர் இந்த மாதிரி ஸ்டேட்ல உள்ள நடக்கிறதுக்கு எல்லாம் உள்ள வந்து எல்லாம் பதில் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்க மத்ததுக்கு எப்படி பாலிடிக்ஸ் பண்ணீங்க? சாத்தூர்ல நடந்த ம். இந்த கொலைக்கு என்ன பண்ணீங்க? கஸ்டோடியல் டெத்துக்கு என்ன சொன்னீங்க? போலீஸ் காவல்ல இருந்தவங்க இறந்தவங்களுக்கு என்ன சொன்னீங்க? அதுக்கெல்லாம் கமெண்ட் சாத்தான்குளம் அடிச்சீங்கல்ல. விவகாரம். சாத்தான்குளத்துல நடந்ததுக்கு ஏன் பொள்ளாச்சிக்கு நீங்க குரல் கொடுத்தீங்களே? ஹத்ரஸுக்கு குரல் கொடுத்தீங்களே? உனான்னு ஒரு ஊருங்க குஜராத்ல. அங்க ஒரு 7-8 பேர் வச்சு சவுக்கால் அடிச்சாங்க எல்லாருமே. அத வந்து உடனே வந்து அது பாஜக ஆளும் மாநிலம், தலித் மக்கள் மீது தாக்குதல் போட்டு என்னடான்னு போட்டு ரொம்ப இந்த ஊடகங்களை நானே 4 இடத்துல பேசினேன். 4 நாள். உணா உணா உணான்னு இன்னும் ஒலிச்சிட்டு இருக்கு காதுல. அதை விசாரிச்சு உள்ள போய் பாத்தீங்கன்னா, அந்த 8 பேரும் மாடு திருடி கொண்டு போகும்போது பிடிபட்டவங்க. அவங்கள அடிச்சவங்க வந்து மாடோட ஓனருங்க. அதுல ஒருத்தர் வந்து ஜுவனல் சிறுவன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பையன். 18 வயசு கீழே இருக்க பையன். அவன் தான் அடிச்சான். அந்த விஷயத்த சொன்ன உடனே உணா காணாம போயிடுச்சு. நீங்க பாருங்க, இந்த 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 பின்னாடி இருக்க வரலாறு பாருங்க. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ, பாஜக ஆளும் மாநிலத்துல மட்டும் அவங்க எந்திரிச்சு குதிப்பாங்க. மத்த இடத்துல நடந்ததுன்னு அப்படியே விட்டுருவாங்க. ஆனா இதெல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வேங்கை வயல் ஒண்ணு போதும், எல்லா விஷயத்தையும் வெளில வந்துருச்சு. இனிமேலும் இந்த கவர்மெண்ட்டை நம்பி தலித் மக்களோ, இஸ்லாமிய மக்களோ, கிறிஸ்தவ மக்களோ, சிறுபான்மை மக்கள் யாருமே இந்த அரசாங்கத்தை நம்ப தயாராவே இல்லை. சரி, ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் வந்து ரொம்பவே மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் அளவில் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. இப்போ 4ஆம் தேதி இந்து முன்னணி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமும் பண்ண போகிறாங்க. அந்த விவகாரம் இப்போ அது எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னா, திமுக முடிவு பண்ணிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து நேர்மையா போய் ஓட்டு கேட்டா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இருக்கவே இருக்கு ஒரே ட்ரம்ப் கார்டு, சிறுபான்மை மக்கள் ஓட்டு. அந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா, அவங்க அமைதியா இருந்தாலும் இவங்களா தூண்டி தூண்டி, இத பாருங்க சிக்கந்தர் மலை, இந்த மலை எங்களோடதுன்னு நான் சொல்றோம், இந்துக்கள்லாம் அவங்களுதுன்றாங்க. இதெல்லாம் நியாயமா? இத நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு, அதன் மூலமா குளிர் காயறதுக்கு இப்போ நவாஸ் கனி போன்ற ஒரு எம்பிக்களை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நவாஸ்கனி மட்டுமே இல்லை, ஆளும் அமைச்சர் அதாவது சேகர் பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுமே இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருப்பரங்குன்ற விவகாரம் பற்றி செய்தியாளர் கேள்வி கேட்கும்போது முருகனும் அல்லாவும் சேர்ந்து தான் இதை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ சேகர் பாபு என்ன பண்ணுவாருங்க பாவம், அவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அவருக்கு நல்லா தெரியுது. பல தடவை திருப்பரங்குன்றம் கோயில் போயிட்டு வந்திருப்பாரு. திருப்பரங்குன்றம் போகும்போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப திடீர்னு இந்த பிரச்சனை வருதே அப்படின்னு நினைக்கும் போது, நான் என்னை அந்த 2 பேரும் சேர்ந்து தான் காப்பாத்தணும் அப்படின்றாரு. அவரால சொல்ல முடியாது. நாம மக்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, சுமூகமா இருந்த ஒரு இடத்துல போயிட்டு யாரு ஆடை கொண்டு போனது? நீங்க நல்லா பாருங்க, சபரிமலையில ஒழுங்கா இத்தனை 100 ஆண்டு காலமா சபரிமலை ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு. அங்க பெண்கள் போகணும்னு யார் சொன்னது? ஆமா பெண்கள் போகிறதுக்கு தடை இல்லை, சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க. அது வந்து நீங்க தடை இல்லைன்னாலும் அந்த கன்வென்ஷன்ன்றது யாரும் தலையிட முடியாது. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நீங்க நாளைக்கு கேஸ் போட்டீங்கன்னா, மாமிசம் சாப்பிடுவது தவறு இல்லைன்னு கரெக்டா? ஆமா மாமிசம் சாப்பிடுவது, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது தப்பு இல்ல, அது குற்றமாகாது, மக்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க போற வர நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க எல்லாம் கூப்பிட்டு, பிராமின்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க திணிப்பீங்களா? சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னு. அது என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் போவதற்கு தடை இல்லை. எந்த பெண் போனாங்க? கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு பெண் போனாங்களாங்க. யார் போனதாங்க? இந்த பெரியார் தீகா சம்பந்தப்பட்டவங்க வீம்புக்கு போனாங்க.
நல்லா இருக்கிற கோயில்ல பிரச்சனை பண்றது யாரு? நான் வீம்புக்கு நான் போவேன். என்னை யாரு தடுக்கிறதுன்னு சொல்லி உள்ள போன லேடி தடுத்து நிறுத்துனாங்க. அப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன் பெண்டிங் இருக்கிறதுனால இப்ப அமைதியாயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த விஷயமே சுமூகமா இருக்கிறத போய் கெடுக்கிறது யாருன்னு பார்த்தா, இவங்க தான். இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க மேல, அவங்க வந்து இருக்கிறவங்க மேல வச்சிருக்கிற அந்த அந்த கோவத்துல, நான் போவேன் என்னை யாரு கேட்கிறது? அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கூட எல்லாரும் கேட்டாங்க. அது எப்படி பெண்கள் போக்கூடாதுன்னு சொல்றீங்க? எங்க வேணா போலாமே! அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு விவாதத்துல கேட்டேன். சரிங்க பெண்கள் போலாம். அங்க இருக்கிற அத்தன பேருமே கீழ இருக்கிற வாபர் மசூதின்னு ஒண்ணு இருக்கு கீழ. அதாவது ஐயப்பனோட வந்து உற்ற நண்பன் அப்படின்னு சொல்ற வாவர் மசூதின்னு ஒண்ணு இருக்கு. அங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க போயிட்டு தான் ஆமாமா. நெறைய பேர் அங்க மேல போவாங்க. பாபர் மசூதி போயிட்டு தான் பாபர் மசூதி போயிட்டு தான் மேல போவாங்க எல்லாருமே. அன்னைக்கு நான் என்ன கேட்டேன், சரிங்க இங்க ஐயப்பன் கோயிலுக்கு போற அந்த சோ கால்டு பெண்கள் எல்லாருமே, நம்பிக்கை இல்லாத பெண்கள் எல்லாருமே ஏன் பாபர் மசூதிக்கு மாட்றாங்கன்னு கேட்டேன். அங்க அலோவ் பண்ணலாமான்னு கேட்டேன். உடனே ம். கம்யூனிஸ்ட் சேர்ந்த பாலபாரதி என்ன பண்ணிட்டாங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. மோதல கொண்டு வரீங்களான்ட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, மத்த மதத்துல போய் பெண்கள் எல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்றது விடமாட்டாங்க. இந்த இந்த ஐயப்பன் கோயில்ல மட்டும் சீர்திருத்தம் பண்ண விட்டாங்க. அதையே தான் இப்பவும். திருப்பரங்குன்றம் ஒரு முதல் அறுபடை வீடுல முதல் வீடுன்றாங்க. அந்த இதுல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். அப்ப மத்தவங்கலாம் நம்மள பார்த்து நவாஸ் கனி தான் நமக்கு ஒரே ஒரு காப்பாளர் இந்த சமூகத்துக்கே அப்படின்னு பேர் வாங்கி அடுத்த எம்பி ஆயிடணும் அப்படின்றதுல இருக்காரு அவரு. சரிங்க சார். நவாஸ் கனி சட்டப்படி பண்ணது சரியா சார்? அவரு ஒரு சட்டப்படி நடந்தது சரியா? ஏன்னா அவரு கான்ஸ்டியூஷன் படி பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டவரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் அங்க பிரச்சனையை உருவாக்குற மாதிரி பேசுறதுங்கிறது சரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இப்ப இதுவரைக்கும் இது வந்து ஒரு நடைமுறை தான். நீங்க சட்டப்படி தப்புலாம் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டப்படி அவர் ஒண்ணும் பண்ணல. நான் என்ன சொல்றேன், நடைமுறையில இதுவரைக்கும் மேல ஒரு தர்கா இருக்கு. அங்க வந்து எந்த உயிரும் பலி பலி குடுக்கல. இத்தன நாளா. இப்ப பலி குடுக்கறதுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போகாதீங்கன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. வீணா பிரச்சனை வேண்டாங்கன்னு. அது இவர் வந்து நின்னுட்டு, "ஏன் யார கேட்டு நீங்க போக்கூடாதுன்னு சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அதுல தோல்வி அடைஞ்சோனே என்ன பண்ணிட்டாரு, கூட வந்தவங்கலாம் மாமிச உணவு கொண்டு வந்து பிரியாணிய வந்து அந்த அந்த கோயில் போற வழியில சாப்பிடுங்கன்றாரு. இப்ப கேட்டா என்ன சொல்றாரு, "நான் சாப்பிடல. கூட வந்தவங்க சாப்பிட்டாங்க" அப்படிங்கிறாரு. கூட வந்தவங்கள ஏன் சாப்பிட விட்டீங்க? அப்ப என்னன்னா, தேவையில்லாமல் மோதல் வரணும். மோதல் வர்றத வச்சு நம்ம குளிர் காயணும். அமைதியா இருக்கிற சமூகத்த ஏன் தேவையில்லாம போய் பண்றீங்க? இவங்க பண்ண மக்களுக்கு எல்லாமே இவங்க மேல அதிருப்தியும், கோவமும் தான் வருது. அது தெரியாம நடந்துக்கிறாங்க. விநாசகாரே விபரீத புத்தின்னுவாங்கல்ல. ஒரு மனுஷனுக்கு வந்து நேரம் கெட்டு போச்சுன்னா, புத்தி எப்படி எப்படியோ வேலை செய்யுமா. இப்படிதான் போய் எல்லாம் வேலை செஞ்சு தேவையில்லாம வர்ற 2026ல மண்ண கவ்வ போறாங்க பாருங்க திமுக. ஸோ சார் இறுதி கேள்வியா என்ன கேட்கலான்றாங்கன்னா சார், அந்த சிறப்பு புலனாய்வு குழுனுடைய சைபர் கிரைம், அதாவது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் இருக்குல்ல சார், அந்த டிஎஸ்பி வந்து இப்போ வந்து விலகி இருக்கார் சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம்னா, இவங்க பிரஷர் இந்த பக்கம் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் பிரஷர் வந்து நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 2 பக்கம் மாட்டிக்கிட்டு முடியாம சொல்லிட்டு எஸ்ஐடில ஒருத்தர் விலகுறாரு. அவ்வளவுதான். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடின்னு இருக்குல்ல. எஸ்ஐடி. அந்த ஆமா. எஸ்ஐடி வந்து 3 பெண்கள வந்து உயர்நீதிமன்றம் நியமிச்சிருக்கு. நீங்க சட்டத்துக்கு மாறா போனா உயர்நீதிமன்றத்தோட பார்வையிலே இருப்பீங்க. அதுக்கு உயர்நீதிமன்றம் கண்டுபிடிச்சுருவாங்க. அப்படி ம். கரெக்ட்டா போனா திமுக அரசாங்கம் ஒத்துக்காது. நான் சொல்ற மாரி செய்யுன்னுவாங்க. 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, நல்ல போலீஸ்காரங்கலாம் கஷ்டம் தான் இந்த ஆட்சியில இருக்குது. பல கருத்துக்களை நம்மளுடைய நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். வணக்கம்.